வாட் ஆர் தி எலிக்சர் ஆஃப் லைஃப் உடைய பார்ட் 3 தான் பார்க்குறோம். It is evident, however, that in a country having a seasonal rainfall, an immense quantity of rainwater must necessarily run off the ground. அதாவது இதில் மட்டும் ஒரு உறுதியாக தெரியுது, நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் ரெயின்ஃபால், அதாவது பருவகால மழையை மட்டும் தான் வந்து நம்பிட்டுருக்கு. ஸோ அந்த சமயத்தில் அதிகப்படியான மழை பொழிவு ஏற்பட்டு அந்த தண்ணி வந்து சேகரிக்காமல் எதனா வீணாக போய் கடலில் கலக்குது அப்படின்றாங்க. The collection and utilization of this water is therefore a vital importance. இப்படி நம்ம இந்த தண்ணி வீணாக போகக்கூடிய தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுனா, அதை கலெக்ட் பண்ணி வைக்கணும், அதை சேமித்து வச்சுனா அதை வந்து நம்ம தேவையான நேரத்தில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்றாங்க. அப்போ நமக்கு தேவையில்லாத, அதாவது தண்ணி தேவையில்லை, நிறைய மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டுறோம் அதை சேமிக்காமல். ஆனால் தேவைப்படுற நேரத்தில் அந்த தண்ணி இருந்தால் எவ்வளோ நல்லதாக இருக்கும். அந்தளவுக்கு முக்கியமானது தண்ணி. Much of it flows down into streams and rivers and ultimately find its way to sea. ஓகேங்களா, அது நிறைய இந்த மாதிரி தண்ணி மழை பொழிவு ஏற்பட்டு ஓகேங்களா அந்த ஸ்ட்ரீம்ஸ் ஓடைகளாக போய் ஆறாக மாறி ஸோ இது வந்து எங்கே போய் கலக்குது, மீனாக கடலில் கலக்குது. Incredibly large quantities of the precious fluid are thus lost to the country. ஸோ இடத்துல வந்து தண்ணி வந்து எதோட சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த தண்ணி, ரொம்ப ப்ரீஷியஸான தண்ணி ஃப்ளூயிடு, அது என்ன ஆகுது, இப்போ கடலில் கலக்குது. இதனால் நம்ம நாட்டுக்கு தான் வந்து இழப்பு. The harnessing of our rivers, the waters of which now mostly run to waste, is a great national problem which must be considered and deal with on national lines. ஸோ அப்போ இப்படி கலக்கக்கூடிய தண்ணி வந்து நம்மளுடைய நாட்டுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாகுது. ஏன்னா இந்த தண்ணி நம்ம சேகரிக்கும்பொழுது நம்ம என்ன பண்ண முடியும், எல்லா விதமான அக்ரிகல்ச்சர் நிறைய விஷயத்தில் நம்ம தண்ணியை யூஸ் பண்ணலாம். அதை நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணி இதை வந்து நம்ம வந்து கையாளணும் அப்படின்றாங்க. Vast areas of land which at present are mere scrub jungle could be turned into fertile and prosperous country by courageous and well-planned action. ஸோ நிறைய காடுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஃபர்டைல் லேண்டை வந்து மாற்றி அது மூலியமாக விவசாயம் பண்ணி நம்ம நாடு வந்து செழிப்படையணும். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வெல் பிளான்டு ஆக்ஷனாக பண்ணிங்கன்னா நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா என்னது கரேஜியஸாக வந்து இருக்கும். அதாவது எல்லா நாடும் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக இருப்போம் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த பேரை பாருங்கள். The water supplies, conservation of water supplies எதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆஃப் அஃபாரஸ்டேஷன். அஃபாரஸ்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காடுகளை உருவாக்குறது ஓகேங்களா, அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கக்கூடியதான் வந்து என்ன பாருங்கள், இந்த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் சப்ளைஸ். அப்போ தண்ணியை சேகரித்து நம்ம வந்து அந்த தண்ணிகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய மரங்களை வந்து வளர்க்கலாம். அப்போ நிறைய மரங்களை வளர்க்கும்போது அந்த இடத்த வந்து நம்ம ஃபாரஸ்டேஷனாக வந்து சொல்லலாம். அதுதான் வந்து அஃபாரஸ்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இடங்கள், அதாவது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய மரங்களை வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அப்படி உருவாக்கும் பொழுது அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, சிவிலைஸ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, அதாவது சமூக காடுகள்னு சொல்லுவாங்க. இந்த சமூக காடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டது, அதாவது அன்டேம்டு ஜங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பழமையான அந்த காட்டு விலங்குகள் அந்தமாரி காடுகளை கம்பேர் பண்ணும்பொழுது நாமளே உருவாக்கக்கூடிய ஒரு காடாக வந்து சமூக காடாக வந்து விளங்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதன் மூலியமாக, இந்த பிளான்டேஷன் மூலியமாக நம்ம நாட்டுக்கு நேரடியாகவோ இல்லை வந்து மறைமுகமாகவோ என்ன ஒரு செல்வ செழிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடங்களில் வந்து சாயில் மண் அரிப்பை ஏற்படுறத வந்து தடுக்குது. ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டரை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை சேகரிக்கும் போது தண்ணியும் வந்து சேகரிக்க மாதிரி இருக்குது, சாயில் எரோஷனும் வந்து தடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல மரங்களை வளர்க்கும் போது அந்த மரங்கள் வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து ஃபியூயலாகவும் வந்து பயனளிக்குது அப்படின்றாங்க. ஸோ அதனால் நாம் ஃபார்ம் யார்டில் நம்மளுடைய விவசாய நிலங்களில் வச்சுருக்கக்கூடிய அந்த மென்யூரை வந்து நம்ம ஃபியூயலாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த காடுகளில் இருக்கக்கூடியதை வந்து வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஃபியூயலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ அடுத்ததான் இந்த பேரல் என்ன சொல்கிறாங்கன்னா, த மெஷர்ஸ் நெசசரி, அதாவது நம்ம இந்த வாட்டரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மூலியமாக நமக்கு வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களை வந்து இது வந்து அவங்களுக்கு உபரியாக ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்றாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து பெரிய ஏரி இருக்குதுன்னா அந்த பெரிய ஏரி வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்கும்பொழுது அதில் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் லைக் போட்டிங்கு பார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அதன் மூலியமாக அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து மேம்படும். அதாவது தண்ணியை சேமிக்கும் போது சாயில் எரோஷன் தடுக்குது, நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு மற்ற குடிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி உள்ளார டிரான்ஸ்போர்ட் பர்பஸுக்கும் வந்து இன்லேண்ட் வாட்டர்வேஸ்க்கும் வந்து இது யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இந்த ரயில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம வந்து இன்டர்னல் வாட்டர்வேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து இருக்குது. அதாவது அந்த தண்ணி மூலமாக ட்ராவல் பண்ணுறது அது வந்து கம்மியாக தான் இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படின்றாங்க.
ஓகேங்களா. ஸோ அப்படிப்பட்ட இதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணிய வச்சு கூட என்ன பண்ணாங்க, வேற என்ன மாதிரியான யூஸா இருக்கு, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரும் வந்து நமக்கு கிடைக்குது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் அதாவது நீர்மின் நிலையம் சொல்லுவாங்க இல்லையா? அதாவது தண்ணி மூலியமாக நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கக்கூடியது தான் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த எலக்ட்ரிக் பவரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய நாட்டுப்புறங்கள்ல வந்து ரூரல் எக்கனாமில இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து ரொம்பவே வந்து சிறந்ததா இருக்கும். அப்ப இந்த தண்ணி வந்து அவ்ளோ முக்கியமா வந்து நம்ம கன்சர்வ் பண்ணும்போது நமக்கு நெறைய விதத்தில வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ லாஸ்ட் பேரா, இன் ஒன் சென்ஸ் வாட்டர் இஸ் அ காமனஸ்ட் ஆஃப் லிக்விட். அதாவது ஒரு சமயம் சொல்லும்போது இந்த இந்த லிக்விட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடியது வந்து இந்த தண்ணி தான். இந்த பேஸ் ஆஃப் த லிக்விட்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது மாதிரி இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அன்காமன் லிக்விட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா லிக்விட்ஸை விட இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நீரின்றி அமையாத உலகு அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்லுவோம். அப்போ தண்ணியில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ யுனிக் பவர் வந்து இருக்குது. இது வந்து மனுஷனுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பிளான்ட்ஸ்க்கும் வந்து பிளான்ட் லைஃப்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த தண்ணியை பற்றி இன்வெஸ்டிகேஷன் வாட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ் தன்மைகளை பற்றி ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க ரிசர்ச்சர்ஸு. இன்னமும் வந்து அந்த ஆராய்ச்சி வந்து முடிவடையலை. அந்த தண்ணி வந்து அவ்வளோ மகத்துவமானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பக்கத்தில் டியூனோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தி கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச், அதாவது அப்படிப்பட்ட தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய இடங்களில் வந்து பார்த்தோம்னா குப்பை போட்டு அந்த தண்ணியை வந்து மாசுபடுத்துகிறோம். அப்படிப்பட்ட அந்த கிரேட் பசிபிக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் ட்ராஷ்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு குப்பைகள் வந்து அந்த பசிபிக் ஓஷன் வந்து இருக்காமா. அப்போ இட் இஸ் இன் அ பசிபிக் ஓஷன் பிட்வீன் ஹவாய் அண்ட் கலிஃபோர்னியா அண்ட் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் அஸ் அ லார்ஜ் தென் டெக்சாஸ். அதாவது இந்த பசிபிக் ஓஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, ஹவாய்க்கும் கலிஃபோர்னியாவுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இதை வந்து எதோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க, டெக்சாஸை விட வந்து என்னது டெக்சாஸ் மாகாணத்தை விட வந்து பெருசு. ஸோ இதில் கிட்டத்தட்ட 7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து எடுத்திருக்காங்களாமா. அண்ட் அதர் டெப்ரிஸ் அப் டு 9 feet deep are floating. ஸோ அதே மாதிரி 9 feet டெப்ரிஸ் குப்பைகளும் வந்து என்ன ஆகுதாமா, ஃப்ளோட் ஆகிருக்கு அப்படின்றாங்க அவங்க பார்வையில். ஸோ அப்போ 7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்துருக்காமா. ஸோ இது எல்லாமே எப்படி வந்தது, பை எஸ்டிமேஷன் 80% ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் வந்து எதுலேருந்து வருதுன்னா ஃப்ரம் லேண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. அது எப்படி வருது, அந்த நீர்நிலைகளுக்கு வாட்டர், ஸோ வாட்டர் ஸ்டீம் ஆகி அப்புறம் ஆறா போகும்போது ஆற்று வழியாக வந்து ஃப்ளோட் ஆகி போகுது ஓஷனுக்கு. அதேமாதிரி மீதி 20% வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் இருக்கு பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓஎன்ஜிசிலாம் பார்த்தா மும்பையில் வந்து எண்ணெய் எடுப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஆயில் பிளாட்ஃபார்ம்ஸ் ஷிப்ஸில் இருந்து வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னாங்க. தீஸ் ட்ராஷ் பைல்ஸ் ஆர் த பிக்கஸ்ட் த்ரெட் டு த சி அனிமல்ஸ். இந்த மாதிரி இந்த குப்பைகள்லாம் வந்து எதுக்கு ஒரு பெரிய அபாயமாக இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஓஷனில் இருக்கக்கூடிய சி அனிமல்ஸுக்கு வந்து பாதிப்படையுது அப்படின்றாங்க. அப்போ ஆஸ் அ ஹியூமனாக நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து பார்த்தா பீச்சுக்கு போனால் அங்கே சுண்டல் சாப்பிட்டு கவர் போடுறது, அதுமாதிரி ரிவருக்கு போனால் அங்கே போய் ஷாம்பு தடவி குளிச்சுட்டு அந்த ஷாம்பு அப்படி போடுறது, இதெல்லாமே போய் நம்ம ஒரு ஷாம்பு தான் நினைக்கிறோம். இதுமாதிரி ஒரு ஆளும் நம்ம நினைக்கும் போது அது பல லட்சக்கணக்கான குப்பைகளாக போய் அந்த ஓஷனில் கலக்குது. அப்போ நீருடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை எழுதியிருக்காரு. அபவுட் தி ஆத்தர் பார்க்கலாம். சர் சி.வி. ராமனுடைய ஃபுல் பேர் என்ன, சர் சந்திரசேகர வெங்கடராமன். ஓகேங்களா. இவர் வந்து 7th November 1888 பிறந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21st November 1970 வந்து இறந்திருக்காரு. இவர் ஒரு இந்தியன் ஃபிசிஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து எங்கே பிறந்திருக்காருன்னா திருச்சிராப்பள்ளியில் பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ், அதாவது சர் சி.வி. ராமன் அப்படின்னாலே என்னது, எதில் வந்து அவர் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் லைட் ஸ்கேட்டரிங் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து 1930 வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வந்து கிடச்சிருக்கு. He discovered that when light traverses a transparent material, some of them deflected light changes a wavelength. அதாவது இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, லைட் வந்து ஊடுருவி போகும்போது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் ஊடுருவி போகும்போது ஒரு சிலது வந்து என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகி வருது. ரிஃப்ளெக்ட்னா அதுலேருந்து பிரதிபலித்து வருது, டிஃப்ளெக்ட்னா அதுலேருந்து அப்படியே திரும்பி வருது. ஸோ அதை பற்றி தான் வந்து இவர் அந்த வேவ்லென்த்தை வச்சு நமக்கு சொல்லி தந்திருக்காரு. ஸோ அதை தான் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ராமன் ஸ்கேட்டரிங் சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். அதை தான் வந்து நம்ம ராமன் எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த February 28 அன்றைக்கி அந்த இதை கண்டுபிடிச்சால February 28 நம்ம என்னென்னு அப்சர்வ் பண்ணுறோன்னா நேஷனல் சயின்ஸ் டேன்னு அப்சர்வ் பண்ணுறோம். இவருக்கு 1954 வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ரத்னா அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.